குட் ஈவினிங் எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு பிஎட்ல ஜெண்டர் ஸ்கூல் சொசைட்டி பேப்பரில் ஜெண்டருக்கும் செக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜெண்டரும் செக்ஸும் வந்து சேம்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து ஜெண்டரும் செக்ஸும் சேம் கிடையாது. அப்போது வாட் இஸ் செக்ஸ் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா செக்ஸுன்றது அவங்களுடைய ஃபிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஃபீச்சர்ஸை பொறுத்து இருக்குது. பெண்ணோட உடலமைப்பு ஆணோட உடலமைப்பு வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். அவங்களுடைய குரோமோசோம்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதுதான் வந்து செக்ஸுன்னு சொல்கிறாங்க. ஜெண்டர் அப்படின்னா எப்படின்னா சோஷியலாக என்ன கற்றுக்குறாங்க, சோஷியல் லேர்ன்டு ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிஹேவியர் அசோசியேட்டட் வித் பீயிங் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லலாம். சோஷியல் ஒரு சொசைட்டின்னா அது வந்து மென்னுக்கும் உமனுக்கும் தனித்தனியாக வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை வந்து வளரும் போதே அவங்க கற்றுக்குறாங்க. அதை தான் வந்து நம்ம ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஜெண்டரில் வந்து அதாவது செக்ஸை வந்து மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஜெண்டரில் வந்து ஃபெமினிட்டி மேஸ்குலினிட்டி அப்படி சொல்லுவாங்க. பெண்மை தன்மை ஆண்மை தன்மை அப்படி சொல்லுவாங்க. ஜெண்டரில் வந்து ஒருத்தர் எப்படி வந்து நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய எப்படி சோஷியலாக அவங்க வந்து ஒரு பெண்மைத்துவமாக நடந்துக்கிறாங்க, ஆண்மைத்துவமாக நடந்துக்கிறாங்க, சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை பொறுத்து தான் ஜெண்டரை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. WHO எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஜெண்டர் ஆஸ் த சோஷியல் ரோல்ஸ் சூட்டபிள் ஃபார் மென் அண்ட் உமன், தேர் பிஹேவியர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் குவாலிட்டிஸ். சொசைட்டியில் அவங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது. இப்போ ரோல்ன்றது வந்து அந்த இடத்துல ரோல்னால் ஒரு டீச்சருக்கு எப்படி நடந்துக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு ரோல், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் ஒரு மென்னுன்னா எப்படி நடந்துக்கணும், ஒரு உமன்னா எப்படி நடந்துக்கணும், அவங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும், எந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்றது தான் வந்து ஜெண்டர் சொல்கிறாங்க. ஜெண்டர் குவாலிட்டிஸ் வில் பி டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். எல்லா கல்ச்சருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம வேறு மாதிரி நம்ம இந்தியாவில் நிறைய கல்ச்சர் இருக்குது. சவுத் இந்தியாவில் ஒரு கல்ச்சர், நார்த் இந்தியாவில் ஒரு கல்ச்சர், அந்த மாதிரி இருக்குது. அந்த கல்ச்சருக்கு ஒவ்வொரு கல்ச்சருக்கும் வந்து ஜெண்டர் வந்து வேறுபடும். இன் ஏ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமில் வந்து அது நிலையாக இருக்கும். பட் அது வந்து சேஞ்சபிள் தான். ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் மாறும். முன்னாடியெல்லாம் பெண்கள் அவ்வளோவா படிக்க மாட்டாங்க, இப்போ நல்லா படிக்கிறாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த காலத்தில் இருந்த மாதிரியே இப்போ இருக்கிறது இல்லை. அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து இப்போ நல்ல சுதந்திரம் கிடச்சிருக்கு. ஸோ ஜெண்டர் வந்து டைமுக்கு டைம் வந்து மாறும். ஜெண்டர் ஃபீச்சர் இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எ ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டி. ஜெண்டரோட ஒரு பண்பு என்னன்னா ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது அவங்களுடைய கம்யூனிட்டியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க இப்படி தான் நடந்துப்பாங்க. ஓகே, கிறிஸ்டியனா அவங்க இந்த மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ கிறிஸ்டியனில் இருக்கிற உமன்ஸ் இந்த மாதிரி நடந்துப்பாங்க, மென்ஸ் இந்த மாதிரி நடந்துப்பாங்க அப்படி சொல்லி ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணதான் வந்து ஜெண்டர். ஸோ இன் மோஸ்ட் ஆஃப் சொசைட்டிஸ் த சோஷியல் தாட்ஸ் ஆர் திங்கிங் ஆர் பேஸ்ட் ஆன் த அசம்ஷன் தட் ஃபாதர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. மோஸ்ட் ஆஃப் த கம்யூனிட்டிஸில் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்களை தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க. இப்போது ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் எல்லா கம்யூனிட்டிலையுமே எல்லா ரிலீஜன்லேயுமே வந்து ஆண் தான் முதல்ல, ஆண் பேச்சு கேட்டு வந்து பெண்கள் நடந்துக்கணும் அப்படின்னே இருக்குது, இன்னமும் இருக்குது. ஸோ ஆண்களை முன்னிலைப்படுத்துறதா தான் வந்து ஜெண்டர் வந்து மோஸ்ட்லி இருக்குது. மோஸ்ட்லி த மேல் அத்தாரிட்டேட்டிவ் பை நேச்சர். ஆண்கள் தான் அதிகாரம் படைச்சவங்களாக இருக்காங்க நேச்சராகவே. Though gender difference are created by the society, some consider that the biological factors like difference in endocrine glands and functions are basics for the gender differences. சொசைட்டியால் க்ரியேட் பண்ணுறது தான் வந்து ஜெண்டர் டிஃப்ரென்சஸ். சொசைட்டி தான் எல்லாத்தையுமே வந்து க்ரியேட் பண்ணுது. என்ன நினைக்கிறாங்கன்னா ஜெண்டரும் பயாலஜிக்கல் ஃபேக்டர்னால தான் வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பயாலஜிக்கல் அதுக்கும் ஒன்றும் இல்லை. ஜெண்டர் வந்து சொசைட்டினால் க்ரியேட் பண்ணப்படுது. செக்ஸுன்றது வந்து
அவங்களுடைய பர்த்னால டிட்டர்மைன் பண்ணப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க குரோமோசோம், ஒரு மென்னுக்கு வந்து XY குரோமோசோம் இருக்கும், ஒரு மென்னுக்கு வந்து XX குரோமோசோம்ஸ் இருக்கும், இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து அவங்களோட பர்த்னால வந்து டிட்டர்மைன் பண்ணப்படுது. அவங்களோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஜெண்டர் வந்து சொசைட்டினால் வந்து டிசைட் பண்ணப்படுது. சொசைட்டி தான் வந்து ஜெண்டரை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஒரு மேல்னால் அவங்களுக்கு சொசைட்டியில் இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கும், அவங்க வந்து இவ்வளோ லிமிட்ஸ், அவங்களுடைய அதிகாரம் என்ன, அவங்க எப்படி யோசிக்கணும் இந்த வேர்ல்டை பற்றி, அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன், யூனிக் ஃபீச்சர்ஸ், எந்த மாதிரி சொசைட்டியில் வந்து டிட்டர்மைன் பண்ணணும், அதாவது நடந்துக்கணும் அப்படின்ட்டு வந்து டிட்டர்மைன் பண்ணுறது சொசைட்டி தான். மென்னும் உமனும் சொசைட்டியில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறது சொசைட்டி தான். செக்ஸ் டிஃப்ரென்சஸ் ஆக்கர்ஸ் டியூ டு ஃபிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ். செக்ஸில் வந்து இவங்க மேல் இவங்க ஃபீமேல் அப்படின்றது அவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி தோற்றம் இருக்குது அதை பொறுத்து தான் வந்து செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. இதில் வந்து முன்னாடி என்ன சொன்னோம், மேலும் ஃபீமேலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அவங்களோட ரோல்ஸ், சொசைட்டியில் அவங்க என்ன ரோல்ஸ் அப்படின்றத வந்து தான் ஜெண்டர் வந்து இது டிஃப்ரென்சஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. த ஃபீச்சர்ஸ் ஆஃப் செக்ஸ் டிஃப்ரென்சஸ் ஆர் சேம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. என்னென்னா செக்ஸுன்றது வந்து எல்லா வேர்ல்டுக்கும் ஒரே, வேர்ல்டு ஃபுல்லாக உமன்னா இப்படி தான் இருக்கணும், மென்னுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு சேம் தான். கண்ட்ரீஸு, கல்ச்சர்ஸு, எந்த கல்ச்சர்லேயும் உமன் எப்படி அவங்க உடலில் எப்படி இருக்கும், அவங்களுடைய குரோமோசோம்லாம் இது தான். டைம் வந்து அது வந்து மாறாது, நேரத்தில் டைம் டைம் வந்து மென்னும் உமனும் வந்து மாற மாட்டாங்க. ஸோ சேம் தான் அது எல்லா டைமுக்குமே. ஜெண்டர் ரோல்ஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து மாறும், கல்ச்சர் டு கல்ச்சர் மாறும், அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், கண்டிப்பாக 5 மார்க் இல்லைனா 10 மார்க்கில் வந்து கேட்பாங்க.